வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 25 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள அந்த மாயா கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப மாயா நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு போலீஸா பார்த்து எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ரேவதி எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல. ஆனா கார்த்திக்கு ஏற்கனவே மாயா மேலேயும் சந்தேகம் இருக்கு. மாயா போன் அடிக்க கார்த்தி போன் அட்டன் பண்ண. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன உன் பொண்டாட்டிய காணும் அப்படின்னு ஒரு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்க போல. அப்ப கார்த்தி அதிர்ச்சியாகி, ஏ மாயா, நீ தானே பேசுறது? மாயா சொல்றாங்க, ஆமா, கரெக்டா குரலை வச்சியே கண்டுபிடிச்சிட்டியே, அந்த அளவுக்கு என் குரல் உனக்கு தெரியுமா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏய் மரியாதையா சொல்லு, ரேவதிய நீ எங்க கடத்தி வச்சிருக்க? மாயா கேக்குறாங்க, பரவாயில்லையே, நான் சொல்லாமலேயே உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. ஆமா, நான் தான் ரேவதிய கடத்தி வச்சிருக்கேன். ரேவதிய எதுக்காக கடத்தி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, ரேவதி ஒன்னு ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. மரியாதையா ரேவதிய விட்டுரு. அப்ப மாயா சொல்றாங்க, டேய், ஒரு நாள், ஒரே ஒரு நாள் உன் பொண்டாட்டி காணாம போனதுக்கு உன் மனசு எப்படி வேதனைப்படுது? கல்யாணத்தோட மகேஷ் காணாம போனது, இன்னும் அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், உயிரோட இருக்கானா என்னன்னே தெரியாம நான் தவிச்சு போயிருக்கேன். ஆனா அத பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை இல்ல. இங்க பாரு, நான் உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். மகேஷ் நான் கடத்தல, அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது. அப்ப மாயா சொல்றாங்க, ஏய், உன்னோட நாடகத்தை எல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்க. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, ஏற்கனவே ரேவதிக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம் விருப்பம் இல்லாத கல்யாணம் அப்படிங்கறத பத்தி எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீ போலீஸ்ல வேற சொல்லிட்டு வந்திருக்க, 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத கல்யாணம் தான் நடந்திருக்கு அப்படின்னு. ஒருவேளை ரேவதி லெட்டர் எழுதி வச்சுட்டு மலையிலேந்து குதிச்சுட்டா அப்படின்னு சொன்னா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். இங்க பாரு, லெட்டர்ல உன்னையும் உன் அத்தை சாமுண்டீஸ்வரி பேரை எழுதிதான் நான் பாறையில வச்சுட்டு ரேவதிய பிடிச்சு மலையிலேந்து தள்ளி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீயும் உன்னோட அத்தையும் கூண்டோட ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். என்ன சொல்ற? இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாரு, அவசரப்பட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவெடுக்காத. மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பத்தி எனக்கு இன்னுமே தெரியாது. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, மாயா கேக்குறாங்க, உன் நாடகத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சுக்க. உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லியே ஆகணும். இல்லைன்னா உன் பொண்டாட்டி உயிரோட வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயா போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது, மாயா இப்படி சொல்லிட்டாலே, ஆனா ரேவதி ரொம்ப ஆபத்துல இருக்காளே, மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம கார்த்தி. அப்பதான் கார்த்தி என்ன பண்றாருன்னா, அப்ப அந்த பக்கமா ஒரே சவுண்ட் கேக்குது. சில பேர் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துற சத்தம் கேக்குது. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்தா, அங்க ஒரு அம்மாவையும் ஒரு குழந்தையையும் அந்த வட்டிக்காரவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. அப்ப அவங்க கத்துறாங்க, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல யாருமே அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணல. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, இங்கேருந்து போறாரு. போயிட்டு அங்க பார்த்துட்டு, இங்க பாருங்க, பாவம், எதுக்காக லேடிஸையும் குழந்தைங்களையும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க சொல்றாங்க, ஏய், நீ என்ன உள்ளூர்காரனா? இல்ல இல்ல,
டூருக்கு தானே வந்திருக்க, மரியாதை வாய முடிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கார்த்தியவே எகத்தலமா பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா இவங்க கிட்ட பணம் வாங்கியிருந்தோம், அது சரியான நேரத்துல கொடுக்க முடியல, அதுக்காக இவங்க இப்படி பண்றாங்க. உடனே கார்த்தி கேட்குறாரு, எவ்வளோ பணமா கொடுக்கணும் அப்படி? அப்ப அந்த வட்டிக்காரவங்க சொல்றாங்க, ஏன் நீ கொடுக்க போறியா? கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எவ்வளோ கொடுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. இது கேட்டதோட அவனுங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட 50,000 கொடுக்கணும். எவ்வளோ நேக்கா தெரியுமா அந்த குடும்பம் தப்பிக்குது? புருஷன் அந்த காசு கொண்டு வரான், இந்த காசு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்துறா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி இருங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவரோட பணத்தை எடுத்து நேரா கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, யோ இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் வேலை என்ன? வந்தியா, டூரை என்ஜாய் பண்ணியா, போய்கிட்டே இரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்களுக்கு தேவையானது பணம் வந்துருச்சு, அதோட இவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிங்களும் சரி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, வெளியில தூக்கி போட்ட பொருள் எல்லாத்தையுமே நீட்டா எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போயிருங்க. இதை கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிடக்கிற பொருள் எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள வந்து கொண்டாந்து வைக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா நேராக கார்த்தியை பார்த்து, ஐயா எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, அவர் காசை கொண்டு வரேன்னு சொன்னவரை இன்னும் காணும், நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டோன்னு வச்சு பயந்துட்டேன், என் பிள்ளைய வேற கொடுமைப்படுத்த பண்ணிட்டாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க யாருன்னு தெரியல தம்பி, கடவுள் மாதிரி வந்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திகன், சரிம்மா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் பார்த்து அங்க வந்து அந்த ஆளு வராங்க. வந்துட்டு நேரா அந்த அம்மா கிட்ட, ஏண்டி என்னடி ஆச்சு? அப்ப அந்த பொண்ணு லேடி சொல்றாங்க, ஏங்க எங்கங்க போனீங்க கொஞ்ச நேரத்துல? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிட்டு தெரியுமா? கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகிருக்குமோ தெரியல, பிள்ளைய தூக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிற நிலைமைக்கு ஆகிட்டு அப்படின்னு சொன்னதோட அவரை கேக்குறாரு, காசு கொடுத்தாச்சாடி? அப்ப லேடி சொல்றாங்க, அதெல்லாம் காசு கொடுத்தாச்சுங்க. அவர் கேக்குறாரு, யாருமா காசு கொடுத்தது? அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, அவர் காசு கொடுத்துட்டு திருப்ப கூட அந்த காசு கேட்கவே இல்லை, இப்படியே நடந்து போயிட்டாரு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, யாருமா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க சொல்றாங்க, இந்த பக்கமா தான் அவர் போனாரு அப்படின்னு சொன்னதோட உடனே நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா நடந்து போறாரு. அந்த பக்கமா நடந்து போகும் பொழுதுதான் அந்த ஆளு நேரா கார்த்திய பாக்குறாரு, தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். அப்ப நிக்கிறாரு. அப்ப அந்த ஆளு கேக்குறாரு, தம்பி நீங்க தான் வந்து என் ஒய்ஃபுக்கு பணம் கொடுத்து அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துனீங்களா? ரொம்ப நன்றி தம்பி. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு. அதே நேரம் பார்த்து அந்த ரேவதியை கடத்தி வச்சிருக்க ரவுடிங்க இந்த ரவுடிக்கு போன் பண்றாங்க. அப்ப இவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கடா என்னாச்சு? அப்ப இந்த ரவுடிங்க கேக்குறாங்க, அண்ணா என்னன்னா ஆச்சு, இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னும் நீ வரல, ஏதாவது பிரச்சனையா? அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா, இங்க வந்துட்டு சுமூகமா முடிஞ்சிருச்சு, ஒரு நல்லவர் தான் என்ன வந்து காப்பாத்தினாரு, என் ஒய்ஃப காப்பாத்தினாரு. இதை கேட்டதோட அந்த ஆளு சொல்றாரு, சரி நான் சீக்கிரம் வா, இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, அவ கத்துனா அவ வாயில பஞ்ச வச்சு அடுங்கடா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, இங்க பாருங்க இப்ப யாருக்கிட்ட பேசுனீங்க? அப்ப அவரு சொல்றாரு, ஒண்ணும் இல்ல சார், ஒரு பொண்ணை வந்துட்டு கூட்டிட்டு போய் வச்சுக்க சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு கொண்டு போய் வச்சிருக்கோம். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி, எந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. அவரு நேரா அந்த போட்டோவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகி, சார் இந்த பொண்ணு தான் சார். ஏன் சார் இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? கார்த்தி சொல்றாரு, இவ என்னோட ஒய்ஃப். இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அவரு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க பாரதி டக்குன்னு அவரை பிடிச்சிடறாரு. பிடிச்சிட்டு, இங்க பாரு, இந்த பொண்ணை வந்துட்டு எங்க நீங்க தான் கடத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோட அவர் சொல்றாரு, ஆமா சார் நாங்க தான் சார் கடத்தி வச்சிருக்கோம். கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படிங்கிறத சொல்லல அப்படின்னா அப்புறம் நான் உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிடுவேன். இங்க பாரு, நீ குடும்பம் குட்டின்னு இருக்க, அதுக்கப்புறம் உனக்குதான் பிரச்சனை. இது கேட்டதோட அவரும், தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை வந்து கூட்டிட்டு போறாங்க. நேரா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனதோட என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா இருக்காங்கல்ல, என்னடா இது இன்னும் அவனை காணுமே, கண்டிப்பா மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவன் சொல்ல மாட்டான் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அதனால நம்ம
அந்த ரேவதிய காலி பண்ண சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம், உங்களோட பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, அந்த ரேவதிய புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. லெட்டரை கையில வச்சிருக்கீங்கல்ல? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் லெட்டர் தயாரா இருக்கு. உடனே மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த லெட்டரை கொண்டு போய் கரெக்டா அவளை தள்ளி விடுற இடத்துல அந்த லெட்டரை நீங்க கரெக்டா வச்சிருக்கணும். இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா கரெக்டா அந்த மலைக்கு பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க ரேவதிய. இன்னொரு பக்கம் அந்த கார்த்திகோட உள்ள ஆளு நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி, இப்ப எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா இப்பதானா அந்த மேடம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கரெக்டா இவளை இழுத்துட்டு போய் இங்க இருந்து பிடிச்சு தள்ள சொன்னாங்க. இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்கல்ல அத. இது கேட்டதோட அவரு சொல்றாரு, டேய் என்னடா பண்றீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கடா, நான் வரேன். இது கேட்டதோட அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா 10 நிமிஷத்துல இவ கதையை முடிக்க சொன்னாங்க, நீங்க உனக்கு லேட் ஆகுன்னா நீ மெதுவா வாண்ணா. இது கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த இடத்தையும் கேட்டுக்கிட்டு நேரா போயிட்டு இருக்காரு. கார்த்தி நேரா அவர்கிட்ட, இங்க பாரு, பொய் மட்டும் சொன்ன அப்புறம் உன் ஃபேமிலியை நீ அனாதையா விட வேண்டியதுதான். இது கேட்டதோட அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆகி, சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வேலையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிய கொண்டு போய் மலை உச்சில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன விடுங்கடா, தயவு செஞ்சு என்ன விடுங்க, யாருடா நீங்க, எதுக்குடா என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, யாருடா என்ன கடத்திட்டு வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன்னா அவ்வளவுதான், அமைதியா இரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, எதுக்காக என்ன பிடிச்சு இழுத்துட்டு வந்தீங்க, யாரு என்ன கடத்த சொன்னது, எதுக்காக தாண்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ண, ஒரு ரவுடி தூரமா வந்து நின்னுகிட்டு, சொல்லுங்க மாயா மேடம். அப்ப மாயா கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, கரெக்டா வந்துட்டு அவளை நான் சொன்ன மாதிரியே தள்ளிவிட போறீங்க தானே? அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா எல்லா பிளானும் ரெடி ஆகிருச்சு, அந்த பிள்ளைய மலை உச்சில வச்சுக்கிட்டு நிக்கிறோம், நீங்க சொன்ன மாதிரி லெட்டரையும் கரெக்டா கையில வச்சுட்டு இருக்கோம், அந்த லெட்டரை வந்து கரெக்டா பாறை கிட்ட வைக்க போறோம், வச்சுட்டு அந்த பிள்ளைய பிடிச்சு மேல இருந்து தள்ள போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுல உங்க மேல எந்த சந்தேகமும் யாருக்கும் வரக்கூடாது, போலீஸ் வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணாதான் மேலேந்து விழுந்தா அப்படின்னு சொல்லணும். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், மேடம் பார்த்ததோட கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் மேடம், இந்த பொண்ணாதான் மேல உச்சில இருந்து விழுந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இது கேட்டதோட மாயாவும், சரி ஓகே, வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிய மலை உச்சில இருந்து பிடிச்சு தள்ள போறாங்க. அப்ப நம்ம கார்த்தியை டக்குன்னு அதை பார்த்துட்டு, டேய் அப்படின்னு சொல்லி கத்த, இன்னொரு பக்கம் ரேவதிய அவனுங்க பார்த்துட்டு, டேய் இவ இவளை காப்பாத்த எவனோ வந்துட்டான், தள்ளி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ரேவதி டக்குன்னு பாறையில போயிட்டு விழுந்துடுறாங்க, பாறையை பிடிச்சுக்கிட்டு தொங்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அங்க இருந்து ஓடி வராரு. அந்த ரவுடிங்க வந்துட்டு கார்த்தியை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு நேரா ரேவதியை காப்பாத்துறதுக்கும் ஓடுறாரு. அங்கிருந்து ஓடி போய் ரேவதியை காப்பாத்துறாரு. அப்ப நம்ம ரேவதியோட கைய பிடிச்சு மேல தூக்குறாரு. அப்ப ரேவதி மேல வந்துடுறாங்க. அப்ப இன்னொரு ரவுடிங்க எல்லாருமே, டேய் அவன் காப்பாத்திட்டான்டா, இதுக்கப்புறம் நம்ம இங்க இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, வாங்கடா ஓடிடலாம் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. அப்பதான் கார்த்தி ரேவதிய காப்பாத்தினத்தோட ரேவதிக்கு பயம் தாங்க முடியல. கார்த்தி நேரா ரேவதிய பார்த்து, சரி வா போகலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, அவனுங்கெல்லாம் யாரு, எதுக்காக என்ன கடத்துனாங்க? கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அவனுங்கெல்லாம் யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, வா வீட்டுக்கு போகலாம். அப்ப ரேவதி கேக்குறாங்க, இதெல்லாம் உன்னோட திட்டமா, நீ ஏதாவது இப்படி பிளான் பண்ணி பண்ணியா? கார்த்தி கேக்குறாரு, எப்பவுமே உனக்கு என் மேல நம்பிக்கையே வராதா, நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உன்னை ஆரம்பத்துல இருந்தே நல்லவன்னு நம்பி அதுக்கப்புறம் நான் ஏமாந்து போயிட்டேன், அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரமாட்டேங்குது, என் வாழ்க்கையே உன்னால எதுவுமே இல்லாம போயிட்டு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, இதெல்லாம் நீ ஏன் நினைக்கிற, உன் வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லாதான் நடக்கும், நான் என்னைக்குமே உன்னை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் நான் உன் கழுத்துல தாலி கட்டல, நான் எப்போ உன் கழுத்துல தாலி கட்டணும் அப்பயிலேயே நீ என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதியை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா போலீஸ்க்கு கால் பண்றாங்க.
போலீஸ் போன் அட்டன் பண்ணதோட கார்த்தி சொல்றாரு, சார் நான் என் ஒய்ஃப் ரேவதிய கண்டுபிடிச்சிட்டேன். இத ரேவதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் கேக்குறாங்க, சரிங்க சார் அப்ப கேஸ மூடிடலாம் அப்படின்னு சொன்னதோட ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சு? கார்த்தி சொல்றாரு, உன்னை காணோம் அப்படின்னதோட நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இது கேட்டதோட ரேவதி கேக்குறாங்க, எதுக்காக அப்படி பண்ண? கார்த்தி சொல்றாரு, திடீர்னு உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இதுக்கு மேலே இங்க இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ரேவதி சொல்றாங்க, சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேரா அந்த ரவுடிகளுக்கு போன் பண்ண, ரவுடிங்க போன் எடுக்கல. அப்ப அந்த மாயா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொதப்பிட்டானுங்க, கண்டிப்பா ரேவதிய விட்டுட்டானுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரெசார்ட்ல பார்த்தா நம்ம ரேவதி வெளியில வராங்க. ரேவதிய பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவளை எல்லாரும் அவனுங்க காலி பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணவே இல்லையா அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மாயா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, இதுக்கப்புறமே இவளை ஒண்ணும் பண்ண முடியாது போலியே, மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இன்னும் எனக்கு எதுவுமே தெரியவில்லை, பாவம் மகேஷ் எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு மாயா ஃபீல் பண்றாங்க. அப்புறமா கார்த்தி நேரா மாயாவுக்கு போன் பண்றாரு. மாயா போனை பார்த்துட்டு, கண்டிப்பா இவன் தான் போன் பண்றான், நம்மள கிண்டல் பண்றதுக்காக தான் போன் பண்றான் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு மாயா கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் அப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், மகேஷ கடத்தி வச்சிருக்கிறது நான் கிடையாது, அவன் எங்க போனா அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. நீ தேவையில்லாம இந்த மாதிரி மறுபடியும் ரேவதியை கடத்துறதுக்கோ இல்ல சாமுண்டீஸ்வரி அத்தையோட குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கோ நீங்க ஏதாவது யோசிச்சோம்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறம் நம்ம கார்த்தி சொல்றாரு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைய கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. மாயா இதை கேட்டதோட எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படி பேசுவான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நம்ம ராஜாவும் ரேவதியும் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ராஜராஜா நேரா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட, காலையில இருந்து ரேவதிக்கு போன் பண்ணி பாத்தியே, போன் எடுத்தாளா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதான் மாப்பிள்ளை இருக்காரே, நான் தான் ரொம்ப ஓவரா பயந்துட்டேன், மாப்பிள்ளை மாதிரி ஒரு பாதுகாப்பான ஆள் கூட என் பொண்ணு இருக்கா, ஏன் நான் பயந்துகிட்டேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, இப்பதான் மாப்பிள்ளை மேல உனக்கு நம்பிக்கை வந்திருக்கா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் என் மாப்பிள்ளைய தப்பா நினைச்சது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கார்த்தியும் ரேவதியும் வீட்டு வாசல்ல இறங்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். அண்ட் ரீசெண்டா அந்த ஆப்ல லாஸ்ட் எபிசோட்ஸ் எதுவுமே போடுறது கிடையாது. நீங்க யாராவது லாஸ்ட் எபிசோட்ஸ் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா வீடியோ அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.